அவங்க வந்து நார்த்து சவுத்து மிஸ்டர் சாய், அவர் வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி மிஸ்டர் ரூபன், அவர் சுக்ரா ஃபிலிம்ஸ், அவர் வந்து நார்த்து சவுத்துக்கு கன்ஃபர்மேஷன். மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால கொஞ்சம் வெளில இருக்காங்க, எல்லாரும் திடீர்னு வர முடியல. ஆனால் பழனிண்ணே சார், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த லிங்க பிரச்சனை என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2 months எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ கிளிப்பிங்ஸ்லாம் காமிச்சோம். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் சாரை பேஸ் பண்ணி அவரை நம்பி அவருக்கு எடுக்கப்பட்ட படம். ஏன்னா கதையை அவர் தான் முடிவு பண்ணார், அதை அவரே சொல்கிறாரு. தயாரிப்பாளர் அவர் தான் முடிவு பண்ணுறாரு, அவரே சொல்கிறாரு. டைரக்டர் அவர் தான் முடிவு பண்ணுறாரு, அவர் தான் சொல்கிறாரு. டோட்டல் ப்ராஜெக்டையும் அவர் தான் டிசைன் பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் இப்போ அவர் தான் பொறுப்பு. நாங்கள் படம் யாரை நம்பி வாங்குகிறோம்? எங்களுக்கு ராக்லைன் வெங்கடேஷ் தெரியாது, வேறு யாரையும் தெரியாது எங்களுக்கு. நாங்கள் ரஜினி சாரை நம்பி வாங்குகிறோம். ரஜினி சார் படம் தப்பு பண்ணாது, ஜெயிச்சிடும். அதுக்காக அவங்க நிர்ணயித்த விலையை வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். எப்படி இருந்தாலும், ஏன்னா யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணுங்கிற மாதிரி ரஜினி சார் படம் வந்து அப்படி தான் என்றைக்குமே நல்லா ஓடும். ஓடாட்டி கூட கூப்பிட்டு முடி கொடுத்துருக்காரு. அதனால எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, ரைட்டு கண்டிப்பாக ஓடும், நம்புகிறோம். ஓடலையே ரைட்டு, ஏதாவது கூப்பிட்டு காம்பன்சேட் பண்ணுவார். இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு, ரைட்டுன்னு சொல்லி நாங்களும் பண்ணோம். படம் வந்து ரஜினி சார் கெரியர்லேயே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் இந்த படம். எதிர்பார்த்த வசூல் எங்கேயுமே பெருசாக இல்லை. சில படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நல்லா போவோம், ஆந்திராவில் போகாது. சில படம் இங்கே போவோம், தெலுங்கு கேரளாவில் சரியாக போகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்லேயுமே சரியாக போகல. கிட்டத்தட்ட எந்த ஸ்டேட்லேயுமே ஒரு 40% தொகைக்கு மேலே கவர் ஆகலை. இங்கே கூட சொன்னாங்க, நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு வாரத்தில் பேட்டி கிட்டி இதெல்லாம் கொடுத்து நல்லா படம் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்படிலாம் தான் அந்த படம் வந்து மற்ற லாங்குவேஜில் பெருசாக ஓடி இருக்கணும். அந்த படம் எங்கேயுமே பெருசாக ஓடல. எல்லாமே கிளைமுக்காக எல்லாருமே தான் போய் பார்த்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இது பெரிய விலைக்கு போச்சு. அதனால பெரிய இழப்புங்கிறனால இங்கே வந்து ஒரு பெரிய போராட்டங்கள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நாங்கள் வந்து சார்கிட்ட இதில் தலையிடணும். இது வந்து யாருமே வந்து நஷ்டத்துக்கு யார் பொறுப்புங்கிற மாதிரி யாருமே வந்து ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு இது பண்ணல, அணுகலை. நாங்களும் சொல்லி பார்த்தோம், வேந்தர் மூவி சொல்லி பார்த்தோம், ஈரா சொல்லி பார்த்தோம், யாருமே அதை கண்டுக்கல. ஒரு கட்டத்தில் யாருமே தலையிடலைங்கும் போது ரஜினி சார் இதில் தலையிட்டு அறிவுறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் உண்ணாவிரதமாக இருந்தோம். அப்பயும் யாரும் கண்டுக்கல. அதுக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. மரியாதைக்குரிய வேல்முருகன் போன்றவர்கள், சீமான் போன்றவர்களும் ஆதரவு தெரிவித்தாங்க. வேல்முருகன்லாம் பகிரங்கமாக அறிவிச்சார், நீங்களாம் யூடியூப்லாம் பார்த்துருக்கலாம். இதுக்கு உரிய தீர்வு வரவிட்டால் எங்களுடைய தமிழ் அமைப்புகளை திரட்டி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம்லாம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு எங்கள் வந்து ரஜினி சாருடைய நண்பர், பிரபல விநியோகஸ்தர், கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் எங்களை அனுப்பிச்சார். ஏன்னா அவர் தான் அந்த பாபா படம், குசீலன் எல்லா படத்துக்கும் செட்டில்மெண்ட் கூட இருந்து கணக்கு வழக்குகளை பார்த்து வாங்கி கொடுத்தவர். எங்களை அவர் கூப்பிட்டார், கணக்கு வழக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அப்போ கூடும்போது நாங்கள் கேட்டோம், சார் நீங்கள் கணக்கு வழக்கு கேட்குறீங்க கரெக்டு, உங்களை அப்பாயின்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், நான் வந்து என்னை ரஜினி சார் தான் நேரடியாக கூப்பிட்டாரு. நான் ரஜினி சார் வீட்டுக்கு போனேன், நீங்கள் இதில் ஈடுபட்டு கணக்கு வழக்குகளை வாங்குங்க, நம்ம அவங்களுக்கு என்னவோ செய்ய சொல்லுவோம், தயாரிப்பாளர்கிட்ட நான் கூட சொல்கிறேன், நீங்களும் போய் தயாரிப்பாளரை பாருங்கள், கணக்கு வழக்கு கொடுங்க, அவர் செட்டில் பண்ணுவார்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லி நாங்களும் அப்படியே கணக்கெல்லாம் கொடுத்துன்னு அவர் சொன்னாங்க, விரைவில் இதுக்கான செட்டில்மெண்ட் நடக்கும் அப்படின்னு. அப்படியே போச்சு. ஒரு 10 நாள் போச்சு, 15 நாள் போச்சு, ஒரு 2-3 வாரங்கள் போயிடுச்சு. இப்போ திடீர்னு 2 நாளைக்கு முடி தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வந்து 10% தொகை தான் என்னால் தர முடியுன்றாரு ராக்லைன் வெங்கடேஷ், அதை வச்சு தான் நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு. நாங்கள் சொன்னோம், சார் கொஞ்சம் கன்சிடர் பண்ண சொல்லுங்கள், இது வந்து கத்திரிக்காய் வியாபாரம் கிடையாது, நீங்கள் 10ல் ஆரம்பிக்கிறது, திரும்ப நாங்கள் 10ன்னு சொல்ல அப்புறம் 20க்கு வருது, 25க்கு வருது, அதெல்லாம் வேணாம், உங்களால் என்ன முடியும் கரெக்டாக கேட்டு சொல்லுங்கள். நாங்கள் விட்டு தரது கொஞ்சம் தயாராக இருக்கும். நாங்கள் வந்து பிடிவாதமாக நிற்கல. 33 கோடி வர வேண்டி இருக்கு. அதெல்லாம் அந்த இதில் கொடுத்துருக்கோம், பார்த்துருப்பீங்க ஷீட்டில். 33 கோடி இழப்பு. நாங்கள் 33 கோடியும் கேட்கல. டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் கூட ஏதாவது கொஞ்சம் தாங்கிக்கிறோம். தேட்டருக்காரங்களுக்கு மட்டும் அதில் 18 கோடி போக வேண்டியிருக்கு, கொஞ்சம் கன்சிடர் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னோம். அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் பேசிட்டேன், இதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டாங்க. நான் ரஜினி சார்ட்டையும் சொல்லிட்டேன், சார் இது மாதிரி ராக்லைன் வந்து 10% தான் தரேன்னு சொல்றாரு, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, நீங்கள் எதுவும் தர்றீங்களா இல்லை எதுவும் நான் எதுவும் சொல்லணுமான்னு கேட்டிருக்காரு. ரஜினி சார் சொல்றாரு, இல்லை நான் இதில் தலையிட முடியாது, தயாரிப்பாளர் தரது தான், நீங்கள் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுங்கன்ட்டாரு. அவர் எங்கள்கிட்ட டிக்ளேர் பண்ணிட்டார் 10% தான் சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் இதுக்காக உள்ள போட்டு காமிச்சோம். நேற்று கூட ஒரு விளம்பரம் கூட கொடுத்துருந்தோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா அவங்களே ஸ்டேட்மெண்ட்லேயே ஒத்துக்கிறாங்க. 50 கோடிங்கிறதே அவர் மிகைப்படுத்தி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் காப்பியில் அடிப்படையில் ரவிக்குமார் சார் தயாரிச்சாரு, 45 கோடி தான் ரஜினி சார் சம்பளம் இல்லாமல். அதை ராக்லைன் வந்து ஈராஸ்க்கு வித்த அமௌண்ட் 157 கோடி. அதுக்கப்புறம் ஈராஸ் வந்து அதை பிரித்து விற்கிறாங்க, அது 200 கோடி தாண்டுது. இதைதான் நாங்கள் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கும்போது இதே மேடையில் போன மாதம் பிரஸ் மீட்டில் ராக்லைன் சார் சொன்னார், 220 கோடி வித்ததுக்கு ஆதாரம் இருக்கா வந்து நிரூபிச்சு பாருங்கன்ட்டு. நாங்கள் சொல்ற கணக்கு தான் இப்போ கரெக்டாக வருது. இவங்க 157 கோடிக்கு வித்துருக்காங்க, ரைட்டு, 45 கோடி போச்சு, பாக்கி 112 கோடி இருக்கு.
இது இல்லாம லலிதா ஜுவல்லரி அவங்கள விளம்பரத்துக்காக ஒரு 4-5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க விளம்பரத்துக்காக, கிட்டத்தட்ட 117 கோடி ரூபாய் வருது. அதுல நம்ம கேட்கறது ஒரு 33 கோடி தானே சார். ஏன் நீங்க இது வந்து ஒரு சின்ன அமௌண்ட் தான், நீங்க அதை கொடுக்கலாமே, உங்களுடைய லாபத்தை குறைச்சிக்கிடுங்க. இப்ப ரஜினி சாருமே என்னன்னா 2010 பண்ணாங்க எந்திரன், அன்னைக்கு போச்சு பிசினஸ், அதை பேஸ் பண்ணி தானே நீங்க பிசினஸ் பண்ணீங்க, அதை விட கூடுதல் அமௌண்ட் பிசினஸ் பண்ணீங்க. எந்திரன் எடுக்கப்பட்ட படம் வந்து அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ரொம்ப கடும் உழைப்பில் எடுக்கப்பட்ட படம், அது ஒரு பெரிய விலைக்கு போக தான் செய்யும். சங்கர் சாருடைய ஹார்ட் ஒர்க் என்னைக்குமே பேசப்படுது. இன்னைக்கு வந்து வந்து பெரிய உள்ள ஹிட் ஆயிருக்கு, பெரிய அமௌண்ட் கலெக்ட் பண்ணிருக்கு. ஹார்ட் ஒர்க் என்னைக்குமே பேசப்படும். நீங்க ஷார்ட் பீரியட்ல குறுகிய காலத்துல அவசர கோலத்துல அவசரமா படத்தை எடுக்கிறீங்க. அந்த படம் வந்து ஃபெயிலியர், மக்கள் அதை ஏத்துக்கல. அதை வந்து நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பிசினஸ் வேற சார், இன்னைக்கு உங்களுடைய மார்க்கெட் குறைஞ்சிருக்கு, தயவு செஞ்சு ஏத்துக்கிடுங்க. நீங்க இந்த படத்தை டோட்டல் தமிழ்நாடு, நீங்க தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும், 7 கோடிக்கு மேல. இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க பார்த்தவங்க வெறும் 40 லட்சம் பேர். அப்போ ஒண்ணு ஆடியன்ஸ் உள்ள வர மாதிரி நீங்க அவங்களை இழுத்து ஏதாவது பண்ணிருக்கணும், பப்ளிசிட்டி வேற மாதிரி பண்ணிருக்கணும், எதுவுமே இல்ல. படம் தோல்வி அடைஞ்சா ரைட்டு. அப்போ நீங்க உணர்ந்துக்கிடுங்க. நமக்கு இப்போ வந்து இந்த கணக்குல பாத்தீங்கன்னா 117 கோடி, உங்களுக்கு நிச்சயமா ஒரு 60 கோடி சம்பளம் இருக்கும். நிச்சயமா நான் சொல்றது மினிமம். நீங்க ஒரு 10 கோடி போட்டு கொடுங்களா சார், ராக்லைன் ஒரு 10 கோடி கொடுக்க சொல்லுங்க, நீங்க ஒரு 10 கோடி கொடுங்க, எங்களை கூப்பிட்டு பேசுங்க, தம்பி நீங்க ஒரு 10 கோடி ஏத்துங்க, எங்களால் முடியாது நாங்க சொல்லுவோம். ஏதோ ஒரு கிளைமுக்கு வரும், ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும். ஒண்ணுமே இல்லாம ஒரு 3 கோடி கொடுத்து நீங்க தேத்துங்கன்னா என்னது அர்த்தம்? அதுதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு மேல என்ன பண்றோம்னு தெரியல. எல்லா விதமான போராட்டமும் பண்ணி பார்த்தாச்சு, உண்ணாவிரதம் இருந்து பார்த்துட்டோம், எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. வேண்டுகோள் வச்சாச்சு, அவரை பத்தி கொஞ்சம் கோபமா பேசிட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க, அதுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்டாச்சு. இதுக்கு மேல நாங்க என்ன சார் செய்யறது, என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு புரியல. நீங்களே சொல்லுங்க, நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. நாங்க ரஜினி சார்ட்ட வந்து ஒரு பகிரங்க வேண்டுகோள் தான் திரும்ப வைக்கிறோம், நீங்க தலையிடுங்க. இன்னும் வேணாலும் ஒரு வார காலம் நாங்க வந்து பொறுமையா கூட இருக்கிறோம். ராக்லைனை கூப்பிட்டு அறிவுறுத்துங்க, உங்க சம்பளத்தை தயவு செய்து குறைச்சிக்கீங்களா சார். நீங்க எப்படி நீங்க ஒரு 50-60 கோடி வாங்கியிருப்பீங்களா, கொஞ்சம் விட்டு கொடுங்களா எங்களுக்கு. உங்க வீட்டுல ஒரு கஷ்டம் விட்டு கொடுக்க மாட்டீங்களா? அதுக்கு வந்து நாங்க இன்னைக்கு தேட்டர் உரிமையாளர்கள் நாங்களாம் இன்னைக்கு எங்க போய் நிக்கிறது சொல்லுங்க. அதனால இப்ப நாங்க வந்து ஒரு அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கோம் சார். வேற ஏதாவது யாரும் கேள்வி கேட்கணும்னு சொல்லுங்க, நான் கடைசி அந்த போராட்டம் எனக்கு நான் சொல்றேன். சார் அந்த படத்தை பார்க்கறதுக்காக தான் சார் அந்த கட்டணம் வந்து நம்ம வந்து நிர்ணயிக்கிறோம். இல்ல இதெல்லாம் வந்து விதண்டவாதி வேணா பேசலாம் சார். படம் பார்க்கறதுக்காக தான் அந்த கட்டணம். அது படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறதுக்கு இது வரைக்கும் தமிழ் சினிமா சரித்திரத்தில் யாரும் அப்படி பண்ணது கிடையாது. யாரும் பண்ணாங்கன்னா சொல்லுங்க, இதுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா சொல்லுங்க, நாங்க ரிட்டர்ன் பண்றோம். நல்லா இல்லாத படம், ஓடாத படத்துக்கு இது வரைக்கும் காலங்காலமா பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க. படம் இல்லையா சைலண்டா பண்ணுவாங்க. ரஜினி சார் தான் பகிரங்கமா மீடியா கூப்பிட்டு பாபால பண்ணாரு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ படத்துக்கு சைலண்டா கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. நஷ்டங்கிறது இங்க இருந்து அப்படிதான் சார் கூப்பிட்டு கொடுப்பாங்க சார். அது மாதிரி பண்ணது இதுவரை யாரும் பண்ண மாட்டாங்க. பாக்குறதுக்கு தான் கட்டணம் நிர்ணயிக்கிறோம். அவன் வந்து ரிவ்யூ பண்ணாங்க கூப்பிடல, நல்லா இருக்கா நல்லா இல்ல யாரும் வர சொல்றா. வர்றது வந்து வர்றதுக்கு கட்டணம். திரையரங்கள் இப்ப நம்ம வந்து உள்ள ஹால் மீட்டிங் நடத்துறோம், 18,000 ரூபாய் கட்டணம் கட்டுறோம். அது மாதிரி உள்ள வரதுக்கு அவன் கட்டணம் கட்டிருக்கான் சார். அதுக்கு போயிட்டு வந்து யாரும் ரீஃபண்ட் பண்ணிருக்காதுன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் யாரும் அது மாதிரி ரீஃபண்ட் பண்ணியிருந்தா அவங்களை வர சொல்லுங்க, நாங்க பண்ண தயாரா இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. யாரு பண்ணிருக்க இது வரைக்கும் சார் வாங்குறது வந்து சார் நாங்க முழுக்க ரஜினி சார் நம்பி தான் வாங்கணும். இந்த படத்தை போட்டு காட்டுறதுக்கு பிறகு யாரும் வாங்கல. போட்டு காட்டுறதுக்கு முன்னாடியே எங்கிட்ட மிகைப்படுத்தி தான் சொல்றாங்க. படம் எப்படி இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு, கதை நல்லா இருக்கு, ரவிக்குமார் டைரக்டர், ரகுமான் மியூசிக், அந்த பிரம்மாண்டத்தை வச்சு தான் நாங்க வாங்குறோம். படத்தை போட்டு காட்டிக்கலாமே சார். அப்படி அவங்க படத்தை போட்டு காட்டல சார். இப்ப எந்த பெரிய ஹீரோ படமும் போட்டு காட்டி விக்கிறது இல்ல சார், வியாபாரம். என் பேர் வந்து சாய் சார். சவுத் ஆர்காடு நார்த் ஆர்காடு டிஸ்ட்ரிபியூட்டர் நான். இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜின்றது ட்ரெண்ட் வந்து இருக்கு சினிமாவில். இந்த படத்துக்கு வந்து அதையும் மீறி லாபம் வருன்றதுனால என்ஆர்ஏன்னு ஒன்று போட்டிருக்காங்க. என்ஆர்ஏ என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு 7 கோடி ரூபாய் கொடுத்து படம் வாங்கியிருக்கோம்னா 7 கோடி ரூபாய்க்கு வெறும் 7% கமிஷன் மட்டும்தான்.
அதுக்கு மேல வர லாபமோ அவங்களே வாங்கிப்பாங்க ப்ரொடியூசர். அந்த மாதிரி அக்ரிமெண்ட் தான் எங்களுக்கு. நாங்க எங்களுக்கு படம் நல்லா இருக்கும் அதனால பண்ணி ஒரு பேர் எடுக்கணும்ன்றது தான் நாங்க பண்ணது. எதிர்பார்ப்போட சார் பண்ணோம். அந்த எதிர்பார்ப்பு சார் இப்ப என்னன்னா 7 கோடி ரூபாய் நாங்க படம் வாங்கினதுல 2 கோடி ரூபாய் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ். அதை நான் ஏத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது இல்லாத இப்ப தியேட்டருக்காரங்களுக்கு நான் இன்னும் 2 கோடி ரூபாய் கொடுக்கணும். கொடுத்தா தானே அடுத்து தொழிலே பண்ண முடியும். 4 கோடி ரூபாய் லாஸ் யாரும் ஏத்துக்க முடியாதுல்ல. படம் ஓடி இருக்கதே இவ்வளவு தானே. எல்லாம் இருக்காங்க சார். சார் அது ஏன் வரலன்றது சொல்றேன் நான். இது கணக்கு வழக்கெல்லாம் நாங்க கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள ரஜினி சார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கேட்டதுனால நாங்க அவங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கோம். அடுத்த கட்டம் அவங்களும் வருவாங்க, வரமாட்டேன்னு சொல்லல. அவங்க கிட்டையும் நாங்க அடுத்து முறையிடுறதுக்கு ரெடியா இருக்கோம். லெட்டர் எல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோன்றதுக்கு லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு தான் நாங்க இந்த மாதிரி பிரஸ் மீட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். சார் எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் சார். சார் அவர் வந்து சொல்றாரு 3 மாசத்துல எடுத்த படங்கள் கூட பெரிய லெவல்ல ஹிட் அடைஞ்சிருக்கு. இது ஒரு நம்பிக்கையில வாங்குறது தான். அது சொல்றது எல்லாத்துக்கும் வந்து ஒரு இது பிடிச்சோன்னா எப்படி சார் இருக்கு சார்? தோல்வி வந்து நான் வந்து எவ்வளவு சார் ஏத்துக்க முடியும் சார்? 7 கோடி ரூபாய்க்கு 4.5 கோடி ரூபாய் லாஸ் ஏத்துக்க முடியுமா சார்? 2 கோடி ரூபாய் லாஸ் ஆனா பரவாயில்ல சார். 4.5 கோடி ஏத்துக்கோன்றதுக்கு எப்படி சார்? என்ன சார் பெரிய அமௌண்ட்ல எந்த படமும் இது வரைக்கும் நாங்க சம்பாதிச்சது இல்ல சார். இதுக்கு பண்ண ஆளுங்கெல்லாம் புது ஆட்கள் தான். நான் சொல்றேன். நான் அதுக்குள்ள ஆன்சர் கொடுக்குறேன். நான் ஆன்சர் கொடுக்குறேங்க. சார் 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 எல்லா அசோசியேஷனையும் நாங்க சொன்னோம் சார். சார் ஏன் வரலன்னா சார் 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 ஏன் சார் இருக்கு சார். எல்லா சினிமா அரசியல் ஒண்ணுக்கு ஒண்ணு சார். இன்னைக்கு முதலமைச்சர் யாரு சார்? சார் தமிழ்நாட்டுல அரசியலும் சினிமா ஒன்னோட ஒன்னா பிணைந்து இருக்கு சார். சினிமாவில் சார் அரசியலுக்கு வராங்க, அரசியலுக்கு சினிமாவுக்கும் தொடர்பு இருக்கு. சீமான் சினிமாவில் சார் சீமான் சினிமாவில இருந்து பிரபலமானவர் தானே. எந்த நியூஸ்? என்ன வயசு என்ன வயசு சார்? 1000 ரெக்வஸ்ட் பண்ணியாச்சு சார். நாங்க எதுவுமே சார்